சாயிராம். ஓம் சாயிராம். அதி முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்லவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் கவனமாக இரு. எப்பொழுதும் நான் வாழ்க்கையில் வெற்றியடைவேன், வெற்றி அடைவதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையை இழந்துவிட்டு உன் கடமையிலிருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே. நம் வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பி போய் வருந்தி போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், பின்வாங்கி விடாமல், தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர, உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் கண்மணியே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிற்கு உண்டு. நான் இருக்க பயமேன்? நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? வைத்து முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். முழுவதுமாக இதை நீ கேட்கும் தருவாயில் விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன் வாழ்வை அழகாக்கும். சாயப்பா மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? காரணமில்லாமல் நான் எதையுமே கூறமாட்டேன். அனைத்து சொல்லிற்கும், அனைத்து வாக்கிற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் சாயப்பா தினம்தோறும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இது தெரியாமல் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன் உன் சாயிநாதர். என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தாலே போதும், அனைத்தும் உனக்கு வசமாகும். சாயப்பா அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாமா? அப்பா நிகழ்த்திய அற்புதங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அவரது சொல், செயல் அனைத்தும் அற்புதங்களாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றளவும். அவர் பார்க்கும் பார்வை கூட அற்புதம் செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றது கூட தேவையில்லை. அவரை நாம் ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும், அவர் நம் உயிரோடும் உணர்வோடும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார் என்பதே உண்மை. பொதுவாகவே நாம் தான் கடவுளை தேடி ஆலயங்களுக்கு செல்வோம். ஆனால் அப்பா தம் பக்தர்கள் அனைவரையும் அப்படி எதிர்பார்ப்பது இல்லை. பக்தர்களை வளைவறுப்பதற்கு பதில் அவராகவே அவர்களை தேடி சென்று விடுவார் என்பதே உண்மை. பக்தர்கள் நினைத்து பார்க்க முடியாத அத்தகைய அற்புதங்களை அப்பா பல தடவை நிகழ்த்தி இருக்கிறார். நாம் அதை கேட்டும் இருக்கிறோம். ஒரு சமயம் மராட்டிய மாநிலம் கண்டேஷ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம். எல்லா செல்வங்களும் குறைவின்றி இருந்த பொழுதும் கொஞ்சி மகிழ குழந்தை செல்வங்கள் இல்லாமல் அவர் தவித்து வந்தார். அந்த பணக்காரனின் மனைவி மிக மிக எளிய வாழ்க்கை நடத்தி வந்தார். இறை பக்தி மிகுந்தவர் அவர் மனைவி. குழந்தை வரம் கேட்டு மராட்டியத்தில் அவர் போகாத கோவில்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு போயும் வந்துவிட்டார். பெரும்பாலான ஆலயங்களில் அவரிடம் பரிகார பூஜைகள் செய்ய சொன்னார்கள். அத்தனை பரிகாரங்களையும் சலிப்பே வராமல் அவர் செய்தும் முடித்தார். ஒரே ஒரு குழந்தை தனக்கு கிடைத்து விடாதா? இவ்வளவு சொத்துகளையும் கட்டியால ஒரு வாரிசு கிடைத்து விடாதா என்ற ஏக்கம் அவர் மனதுக்குள் புகைந்தபடி இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. கணவனும் மனைவியும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்த போதும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிட்டவே இல்லை. இதனால் அவர்கள் விரக்தியில் உச்சத்திலேயே இருந்தனர். அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஜோதிடர் அவர் கிராமத்துக்கு வந்தார். அந்த பணக்காரரின் ஜாதகத்தை வாங்கி பார்த்த அந்த ஜோதிடர், உங்க ஜாதக அமைப்பு படியும் உங்கள் மனைவியின் ஜாதக பொருத்தம் படியும் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினாராம். ஏனெனில் உங்களுக்கு அந்த பிராப்தத்தை கடவுள் கொடுக்கவே இல்லை. எனவே குழந்தை வரம் கேட்டு நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது வீணான முயற்சி என்று கூறினாராம் அந்த ஜோதிடர். இதை கேட்டதும் அந்த பணக்காரர் மேலும் வேதனைக்கு உள்ளானார். அவர் மனைவிக்கோ தாங்கவே முடியாத வேதனை. கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். அவளை யாராலும் ஆறுதல் படுத்த முடியவே இல்லை. அப்பொழுது அந்த பணக்காரர் வீட்டு வாசலில் துறவி ஒருவர் வந்து நின்றார். அவர் ஒரு ரொட்டி கொடுத்தால் ஒரு குழந்தை கிடைக்கும் என்றார். திரும்ப திரும்ப உரத்த குரலில் அவர் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு ரொட்டி கொடுங்கள், குழந்தை கிடைக்கும் என்றாராம். சில நிமிடங்களுக்கு பிறகே துறவி சொன்னது அந்த பணக்காரரின் மனைவி காதில் விழுந்தது. குழந்தை கிடைக்கும் என்ற வார்த்தை அவளை புத்துணர்ச்சியின் எல்லைக்கே கொண்டு சென்றது. அப்பொழுதுதான் அவள் சுய நினைவுக்கு வந்தாள். கண்ணீரை துடைத்தபடி எழுந்து வாசலுக்கு ஓடினாள். அங்கு துறவி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அந்த பெண் கை கூப்பி வணங்கினாளாம். அப்பொழுது துறவி, நீ எனக்கு ஒரு ரொட்டி கொடுத்தால் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்றாராம். 4 ரொட்டிகள் கொடுத்தால் உனக்கு 4 குழந்தைகள் கிடைக்கும் என்றாராம். துறவியின் வார்த்தையால் அந்த பெண் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வீட்டு சமையல் அறைக்குள் ஓடினால் அங்கிருந்து 4 ரொட்டி துண்டுகளை எடுத்து வந்து துறவிக்கு கொடுத்தால் ரொட்டி துண்டுகளை பெற்ற துறவி அந்த பெண்ணை ஆசிர்வதித்துவிட்டு சென்றாராம். சில நாட்கள் கழிந்தன. பணக்காரரின் மனைவி கர்ப்பம் தரித்தாள். வீடே மகிழ்ச்சியில் மூழ்கியது. 10வது மாதம் அவள் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அடுத்தடுத்து 3 குழந்தைகள் அவளுக்கு பிறந்தன. எல்லாமே ஆண் குழந்தைகள்தான். 4 ஆண் குழந்தைகளும் சிங்கார சிங்கங்கள் போல வளர்ந்தனர்.
சிலர் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாலைவனம் போல் காட்சியளித்த அந்த பணக்காரரின் வீடு பூத்து குலுங்கும் சோலைவனம் போல மாறியது. சில ஆண்டுகளும் கடந்தன. பணக்காரருக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னாரே அந்த ஜோதிடர், மீண்டும் அவர் வந்தார். பணக்காரரின் வீட்டுக்குள் 4 சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் எல்லோரும் யார், பக்கத்து வீட்டு குழந்தைகளா என்று கேட்டாராம். அதற்கு பணக்காரர், இல்லை இல்லை, இவர்கள் எல்லோரும் என் மகன்கள், கடவுள் எனக்கு கொடுத்த செல்வ புத்திரர்கள் என்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொன்னாராம். ஜோதிடர் அதிர்ச்சியில் உறைந்தே விட்டாராம். புரியாமல் தவித்தார். அந்த சமயத்தில் சொல்லி வைத்தது போல வீட்டு வாசல் முன்பு அதே துறவி வந்து நின்றாராம். இப்பொழுதும் அவர், ஒரு ரொட்டி கொடுத்தால் ஒரு குழந்தை கிடைக்கும் என்றாராம். அந்த குரலை கேட்டதும் பணக்காரருக்கு அவர் மனைவிக்கும் பளீர் என்று அந்த துறவியின் நினைவுக்கு வந்தது. வீட்டு வாசலுக்கு ஓடி வந்தனர். மனைவியும் அந்த துறவியிடம் நடந்ததையெல்லாம் கூறினர். உங்களால் தான் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தது என்று அவர்கள் கூறினர். அவர்களிடம் ஆசிர்வாதமும் பெற்றுக்கொண்டனர் கணவனும் மனைவியும். வந்த துறவி, நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து அந்த துறவி சொன்னது போல் அவர்கள் துவாரகா மாய்க்கு சென்றனர். அங்கு மசூதிக்குள் நுழைந்ததுமே கணவன் மனைவி இருவரும் மின்சாரம் தாக்கியவர்கள் போல் அதிர்ச்சி அடைந்தனர். நம் வீட்டிற்கு வந்த துறவிதான் இங்கு அப்பாவாக உட்கார்ந்திருக்கிறார் என்பதை பார்த்ததும் 2 பேருக்கும் அதிர்ச்சி. சாட்சாத் சாயிநாதரே நம் வீட்டிற்கு வந்து ரொட்டி துண்டை பெற்றுக்கொண்டு குழந்தை செல்வத்தை வாரி வழங்கியிருக்கிறார் என்ற உண்மை புரிந்ததும் சாயிநாதரின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்ணீர் சிந்தி அழுதனர். 2 பேரும் அப்பாவின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டனர். இப்பொழுது வேண்டுமானால் கஷ்ட கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கை. கஷ்டம், வேதனை, நஷ்டம் என்ற ஆழமான படுகுழியில் அமிழ்வது போலவும் இருக்கலாம் உன் வாழ்க்கை. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என்னுடைய ஆலயத்தின் படிகளில் யார் ஒருவர் நம்பிக்கையோடு கால் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷம் என்னும் படகில் சவாரி செய்வார்கள் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையின் இறுதியில். நான் உன்னுடைய தகப்பன். உனக்கிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன். எல்லோர் மீதும் கருணை கொண்ட உன் அப்பா அன்போடும் பேரன்போடும் அனைவரையும் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கவே இல்லையே சாயிநாதரே என்று கேட்ட உன் கேள்விக்கு தக்க பதிலை நான் உனக்கு எடுத்துரைப்பேன். என் அன்பு பிள்ளையே, முடிந்து போன எதையும் நினைத்து நினைத்து வருந்தவும் வேண்டாம். இனி வரப்போவதை நினைத்து நினைத்து எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம். நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே. எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் வளர்த்துக்கொள். ஏனென்றால் உனக்கு வருவது எல்லாம் உன் நன்மைக்கே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உனக்கு அதை சோதனைகளை பயிற்சியாக உனக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறேன். உன் சோதனைகளில் நீ வென்று விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். எனவே சோதனையில் சோர்ந்து போகாதே. மனவலிமையோடு எதையுமே எதிர்த்து நின்று பழகிக்கொள். எந்த முயற்சியில் நீ ஈடுபட போதும், எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் உன் மனதில் முதல் ஓடும் விஷயம் என்ன தெரியுமா? இது உனக்கு தெரியுமா தெரியவில்லையா என்று கூட எனக்கு பிடிபடவில்லை. ஆனால் உன் மனதில் என்ன விஷயம் ஓடும் என்று எனக்கு தெளிவாகவே தெரியும். நாம் ஆரம்பிக்கும் விஷயம் நடக்குமா, சரியாக நடந்து விடுமா, அல்லது ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுமோ, நாம் செய்யும் முயற்சி தோல்வியை தழுவிவிடுமோ என்றுதான் எப்பொழுதுமே நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் எண்ணம் போல் அது அப்படியே ஆகியும் விடுகிறது. அப்படி ஆகிவிட்டால்
என் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று மீண்டும் என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய், கோபப்படுகிறாய். பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே, இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய்.
உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன்.